தேசிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தவும் இனங்களிடையே சந்தேக உணர்வுகளை ஒழிக்கவும் தேசிய பள்ளிக்கூடங்களில் சீன மொழி தமிழ் மொழி பாடத்தை அறிமுகம் செய்யும்படி முதன்முறையாக பாஸ் கட்சி பரிந்துரை செய்திருக்கிறது. இவ்வாறு செய்வதால் மலேசிய மக்கள் பல்வேறு இனங்கள் இடையேயான கலாச்சாரத்தையும் மொழியையும் புரிந்து கொள்ள முடியும். அதே சமயம் இன உறவையும் வலுப்படுத்த முடியும் என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான் மான் கூறியுள்ளார். நாம் பிரச்சனைகளை தீர்க்கும் கட்சியாக திகழ வேண்டும். பிரச்சனைகளை எழுப்பும் கட்சியாக மட்டும் இருக்கக்கூடாது. பிரச்சனைகள் அனைத்து தரப்பினருக்கும் தெரியும், ஆனால் அதற்கான தீர்வு என்ன? ஆகவே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்மால் தீர்வு காண முடிந்தால், அதற்கான வழியை காட்டினால் நம்மிடையே எந்தவிதமான உணர்ச்சி பூர்வமான பிரச்சனையும் ஏற்படாது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.